மீண்டும் ஒரு தோனி. ஜார்க்கண்டிலிருந்து களம் இறங்கும் மற்றொரு வீரர். துபாயில் கடந்த 19ஆம் தேதி IPL தொடருக்காக நடைபெற்ற மினி ஏலத்தில் 3 வீரர்கள் வெவ்வேறு அணிகளால் வாங்கப்பட்டனர். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் 3 வீரர்களில் 3ஆவதாக வாங்கப்பட்டுள்ள ஜார்க்கண்ட் மாநில வீரர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். தற்போது அவரது சுயசரிதைகள் மற்றும் சாதனைகள் பல்வேறு தரப்பினராலும் பேசப்பட்டு வருகிறது. ஜாம்ஷெட்பூரின் குமார் குஷாக்ராவை 7 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும், ராஞ்சியின் சுஷாந்த் மிஸ்ராவை 2 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியும் வாங்கியது. 21 வயதான விக்கெட் கீப்பரும் இடது கை பேட்ஸ்மேனுமான ராபின் மின்ஸை குஜராத் டைட்டன்ஸ் அணி 3 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது. IPL அணியில் விளையாடும் வாய்ப்பை பெறும் முதல் பழங்குடி வீரர் ராபின் மின்ஸுக்கு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். இது நடக்கும் என நான் நினைக்கவே இல்லை என்றும், ஆனால் நடந்துவிட்டது என மகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கிறார் ராபின் மின்ஸ். யாராவது ஒரு அணியினர் என்னை குறைந்தது 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினால் நன்றாக இருக்கும் என்றும், என்னை ஏலத்தில் எடுப்பார்களா என நினைத்தேன். ஆனால் ஏலம் தொடங்கியவுடன் விலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த என்னை குஜராத் அணி 3 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக ஆச்சரியம் கலந்த சர்ப்ரைஸை தெரிவித்தார் ராபின். அணியில் தேர்வான பிறகு என் அம்மாவிற்கு தொலைபேசியில் அழைத்து தகவலை சொன்னதும் என் குடும்பத்தினரே ஆனந்த கண்ணீரில் நனைந்தனர் என ராபின் ஆச்சரியம் கலந்த உண்மையை பகிர்ந்தார். நான் IPL அணியில் தேர்வாகி இருப்பதால் என் குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் உள்ளனர் என தனது குடும்பத்தின் சந்தோஷம் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். முதலில் கும்லா மாவட்டத்தின் ரைதியை தொகுதியின் சிலம் பண்டன்லோலி கிராமத்தில் வசித்து வந்த ராபின் கடந்த சில ஆண்டுகளாக ராஞ்சியில் உள்ள நாம்கும் பகுதியில் வசித்து வருகிறார். ராபின்ஸின் தந்தை சேவியர் மின்ஸ் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். 24 ஆண்டுகளாக பீகார் படைப்பிரிவில் பணியாற்றிய அவர் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் ராஞ்சி விமான நிலையத்தில் பாதுகாப்பு காவலராக பணியாற்றி வருகிறார். தனது மகன் IPL தொடருக்கு தேர்வாகி இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக ஜார்க்கண்ட் அணியில் ராபின் விளையாடி வருகிறார். இந்த காலகட்டத்தில் மகேந்திர சிங் தோனியை பலமுறை சந்தித்து அவரிடம் ஆலோசனைகளை பெறும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததாக பெருமிதம் தெரிவிக்கிறார் ராபின். அமைதியான மனதுடன் விளையாடுங்கள், எப்போதும் முன்னோக்கி சிந்தியுங்கள் என்று தோனி எப்போதும் கூறுவார் என்று அவருடைய வார்த்தைகள் எனக்கு மேலும் உத்வேகத்தை தந்திருப்பதாக தெரிவிக்கிறார் ராபின் மின்ஸ். ராபினுக்கும் அவரது முன்னோடியான இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. தோனியை போலவே ராபினும் ஒரு பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பர். தோனியை போலவே நீண்ட சிக்சர்களை அடிப்பதும் அவரது சிறப்பு. இந்திய கிரிக்கெட் அணியில் தோனி அறிமுகமான போது அவர் 12வது தேர்ச்சி பெற்றார். ராபினும் 10வது தேர்ச்சிக்கு பிறகு கிரிக்கெட்டில் முழு கவனம் செலுத்திய நிலையில் மேற்கொண்டு படிப்பை தொடர முடியவில்லை. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியை தனது முன்மாதிரியாக கருதுவதாக ராபின் தெரிவித்துள்ளார். இந்த IPL போட்டியில் தோனியும் விளையாடுவார், நானும் விளையாடுவேன். இது எனக்கு மிகவும் பெருமையான விஷயம். இருந்தாலும் அவருடன் யாராலும் ஒப்பிட முடியாது. நானும் அவரை போன்று விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் என்பதுதான் எங்களுக்குள்ள ஒரே ஒற்றுமை என பெருமிதம் பொங்க தெரிவிக்கிறார் ராபின் மின்ஸ்.